செப்டம்பர் 12, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. வழியே இல்லை என்று தோன்றுகிற இடங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு பாதையை உண்டாக்குவார். Even where there seems to be no way, the Lord will make a way for you. சகரியா 4 அதிகாரம் 6 சகரியா சாப்டர் 4 verse 6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியின் வல்லமையினால் நீங்கள் உங்களுடைய வேலைகளை வெற்றியாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் வேலைக்கு தடையாக இருந்த அனைத்து எதிர்ப்புகளும் அவை உயரமான ஒரு மலையைப் போல பெரிதாக இருந்தாலும் கர்த்தர் அதை உடைத்தெறிவார். கர்த்தர் உங்கள் வேலையை ஆசீர்வதிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய பலத்தை பெறும்போது, நடைபெற சாத்தியமில்லாதவை என்று கருதப்படுகிற அல்லது தாமதமாக கொண்டிருக்கும் வேலைகள் உடனே நடைபெறக்கூடியவைகளாக மாறுகின்றன. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தில் வாழ்ந்து அவர் செய்ய வேண்டும் என விரும்புகிறவைகளை செய்யும் போது நீங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். Not by might nor by power, but my spirit, says the Lord Almighty. My dear brothers and sisters, by the power of the Lord's Spirit, you will successfully complete your work. All the oppositions that have stood in the way of your work, even if they are as great as high mountain, the Lord will break them down. When the Lord blesses your work, when you receive God's strength, tasks that are considered impossible or delayed become immediately possible. When you live in God's will and you do what He wants you to do, you don't need to fear of anything. All things are gathered to those who believe in God. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் ஆண்டவருடைய வாழ்விலே நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வின் தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தாவே உம்முடைய ஆவியினால் எல்லாம் எல்லாம் எல்லாமாகும் ஆண்டவரே. ஆம் சுவாமி அப்பா, எங்களால் கூடாதது, எங்களால் முடியாதது, மனுஷனால் முடியாதது, எந்த மனுஷியாலும் முடியாதது ஆண்டவரே, எந்த நண்பர்களாலும் முடியாதது ஆண்டவரே, எந்த உறவினர்களாலும் முடியாது, என் தேவனால் முடியும் முடியும் முடியும், ஒருவராலே முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே அப்பா, விசுவாசத்தோடு என்னோடு கூட இப்பொழுதும் கூட ஆண்டவரை ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தங்களுடைய பலத்தை அவர்கள் நம்பி அல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியை ஆண்டவரே அவர்கள் நம்புகிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய ஆவியை நீர் பொழிந்தருளும் நீர் பொழிந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வேலை செய்கிற இடங்களிலே கர்த்தர் நீர் உம்முடைய மனதுருக்கத்தை நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிகாரிகள் முன்பாக அவர்கள் நிற்கும் போது ஆண்டவர் நீர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பலத்தை ஆண்டவரே நீர்களுக்கு நீ தந்தருள்வீராக. உம்முடைய ஆவியினாலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வேலைகளை வெற்றியாக செய்து முடிக்க நீர் கிருபை தாரும். அதன் மேல் ஆண்டவரே அநேக ஆண்டவரே உயர்வுகளை அப்பா உடைய பிள்ளைகள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா எதையெல்லாம் ஆண்டவரே மலையை போல் பார்க்கிறார்களா, அதையெல்லாம் நீர் பனி போல் ஆண்டவரே உருக செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லாவற்றையும் ஆண்டவரே மாற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பல காரியங்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் இது தாமதமாக கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அப்பா அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே இந்த நாளில் ஆண்டவரே அதை நீர் ஆண்டவரே வாய்க்கப்பட முடியாது கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம்,
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை உம்மை நம்பி வாழ அப்பா, உமக்கு பிரியமானதை உமக்கு சித்தமானதை ஆண்டவரை அவர்கள் செய்கிறவர்களாக காணப்பட நீ கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உமக்கு பிரியமுள்ள மகனாக மகளாக ஆண்டவரை உடைய பிள்ளைகள் என்னாலும் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. உம்முடைய பலனை தாங்க, உம்முடைய பலத்தை தாங்க ஆண்டவரை. நொறுங்கி போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பலத்தை தந்த ஆண்டவரை, அந்த ஆவியின் பலத்தினாலே அவர்கள் ஆண்டவரை எல்லாவற்றையும் வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வியாதி என்னை விட்டு போகவே இல்லையே ஆண்டவர், நம்முடைய ஆவியினாலே அந்த வியாதியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இது மேலும் அவர்களுக்கு அந்த வியாதிகள் வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நோயின் படுக்கைகளை கர்த்தர் நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பலத்தை அவர்கள் நம்பவில்லை, இயேசுவின் பலத்தை நம்புகிறார்கள், கர்த்தருடைய பலத்தை நம்புகிறார்கள், நம்முடைய ஆவியின் பலத்தை நம்புகிறார்கள். ஆண்டவர் நீர் உதவி செய்ய பராக்கிரமம் செய்வீராக ராஜா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நம்முடைய வார்த்தையின்படியாக, நம்முடைய சத்தியத்தின்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த நாளிலே ஆண்டவர் நீர் பெரிதான கிருபைகளை பெரிதான நன்மைகளை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் இந்த நாளில் அவளுக்கு வெற்றியாக நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்கிற அற்புதத்தை அவள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அடையாளங்களை நீர் ஆண்டவரை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை நீ ஆசீர்வதித்து அவள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாக அமைய கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறாங்களோ அத்தனை காரியங்களும் ஆண்டவரே ஒரு வெற்றி உண்டாயிருக்கும்படியாக நீர் கிருபை தருவீராக. அதே போல இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அநேக ஆண்டவரை பிறந்த நாட்களை காண நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவரே, மன சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை பெற்று ஆண்டவரே குடும்பமாக வாழும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக கிருபைத்தாரும். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும் தூதி கன மகிமை எல்லாமும் வரற்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.